வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி அதிகாலையிலேயே நம்ம கோயில் பயணத்தை தொடங்கிட்டோம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா, பசுமையான சூழலோடு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, திருச்சியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான சிவன் கோயில் தான் இது. சிவன் கோயிலாக இருந்தாலும் இந்த கோயில் பின்னாட்களில் முருகனோட புகழால் இந்த கோயில் முருகன் கோயிலாக இப்பொழுது வணங்கப்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு கோயில் எங்கே இருக்குன்னா, திருச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வயலூர் முருகன் கோயில் தான் அது. வாங்க நம்ம கோயிலுக்கு போய் வரலாறு மற்றும் புராண கதைகளை பார்க்கலாம். வரலாற்றின்படி இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டில் இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டது. இங்கு வேட்டைக்கு வந்த ஒரு சோழ அரசன் ஒரு கரும்பு தோட்டத்தில் இருந்து கண்டெடுத்த சிவன் லிங்கத்தை கொண்டு அந்த சிவலிங்கத்தையே இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி உருவாக்குனது தான் இந்த சிவன் கோயில். இந்த கோயிலோட முன்னைய பெயர் ஆதிநாதர் திருக்கோயில். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் ஆதிநாதர், அம்மன் ஆதிநாயகி அம்மன். பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் இந்த கோயிலை தங்களோட குலதெய்வமாக வழிபட்டு வணங்க ஆரம்பித்தாங்க. நம் வாழும் காலத்தில் இருந்த கிருபானந்த வாரியாரால் தான் இந்த கோயிலோட பின்புற சன்னதியில் இருந்த முருகன் சன்னதி மிகவும் பிரபல்யமாகி இந்த கோயில் முற்றிலுமாக முருகன் கோயிலாகவே வணங்கப்பட்டது. இந்த கோயில் திருச்சியிலிருந்து ஜெயாபுரம் போகும் வழியில் ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் தள்ளி வலதுபுறத்திலிருந்து இறங்கக்கூடிய பாதையில் ஒரு கிராமத்து சாலையில் உள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில் தான் இந்த வயலூர் முருகன் கோயில். இது முன்காலத்தில் குமரவயலூர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. 1200 ஆண்டுகால பழமையான இந்த கோயில் உய்யகண்டான் ஆற்றங் கரையோரத்தில் இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு கோயில். புராண கதைகளின்படி முருகப்பெருமாள் தன்னோட போரை இங்கேருந்து தொடங்கினதாகவும் அவரோட வேல் பட்டு இந்த கோயிலோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் தோன்றியதாகவும் புராண கதைகள் சொல்லுது. அதன்படி இங்கே இருக்கிற மூலவருக்கு அக்னிநாதர் அப்படிங்கிற மற்றொரு பேரும் இருக்குது. திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர் முத்தை திரு அத்தி திருநு அப்படிங்கிற ஒரு பாடலை முருகன் தன்னோட வேல் கொண்டு அருணகிரிநாதரோட நாவில் ஓமுன்னு எழுதி அந்த பாடலை தொடங்கி வச்சதும் இந்த தலம்தான். அதனால் இந்த தலம் முக்தி தலமாகவும் பார்க்கப்படுது. இந்த கோயில் மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய குமரவயலூர் அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில். சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட இந்த கோயில் இப்பொழுது மிகவும் அழகாகவும் வண்ணங்கள் தீட்டப்பட்டு ரம்மியமாகவும் காட்சி தருது. வாங்க கோயிலுக்குள்ளே போய் மற்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கோயிலின் முன்புறத்திலேயே இந்த கோயிலோட ஸ்தல தீர்த்தமான அக்னி தீர்த்தம் இருக்குது. இது முருகப்பெருமாள் தன்னோட கையில் உள்ள வேலால் உருவாக்கப்பட்ட ஒரு குளம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய புராண நம்பிக்கை. திருமண தோஷம், குழந்தையின்மை தோஷம் போன்ற தோஷம் இருக்கவங்க இந்த குளத்தில் நீராடி அதிகாலை பூஜை செய்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறது இங்கே இருக்கவங்களோட நம்பிக்கை. இந்த குளத்தின் முன்புறத்தில் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆதிநாதர்
சோழர்களுக்கு எப்படி காட்சி தந்தார், பின் நாட்களில் ஆதிநாதரை தாண்டி முருகப்பெருமாள் எப்படி பிரசித்தி பெற்றார் போன்ற பல வரலாறுகளும் இங்கு இடம்பெற்றிருக்கு. இந்த கோயிலோட முன்புறத்தில் அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்தது போன்ற ஒரு அற்புத மரம் இருக்குது. அதன் அடியில் விநாயகர் மற்றும் கருப்பசாமியோட சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. இந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு முன்புறத்திலேயே தேரடி கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு வர்றவங்க கருப்பசாமியை வணங்கிட்டு முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்களோட நம்பிக்கைப்படி இவர் வீரபாகுவாகவே பார்க்கப்படுகிறார். கருப்பசாமியை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போக தொடங்கலாம். கோயிலோட முகப்பு பகுதியில் 4 கால் மண்டபத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான சிலை ஒன்று வச்சுருக்காங்க. 6 முகத்தோடு கூடிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கும் ஒரு அற்புதமான சிலையும் இங்கே கோயிலோட முன்புறத்தில் இருக்குது. அவரை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்கு உள்புறத்தில் சென்று போய் பார்க்கலாம். சிறிய ஒரு சிவன் கோயிலாக இருந்த இந்த கோயிலை மிக பிரம்மாண்டமான ஒரு முருகன் கோயிலாக மாற்றி கட்டியவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான். அவர் தன்னோட சொற்பொழிவாலையும் தன்னோட பக்தியாலையும் இந்த கோயிலை பிரம்மாண்டமான ஒரு முருகன் கோயிலாக கட்டி அமைத்தார். இந்த கோயிலோட ஸ்தலமரமான வன்னி மரம் இங்கே இருக்குது. பழமையான இந்த வன்னி மரத்தை பாதுகாக்கும் வகையிலேயே கட்டிடமும் கட்டப்பட்டிருக்கு. வன்னி மரத்துக்கு இடம் விட்டுட்டு தான் இந்த கட்டிடம் கட்டியிருக்காங்க. இது ஒரு அற்புதமான விஷயம். இந்த வன்னி மரத்தடியில் இந்த கோயில் சம்பந்தப்பட்ட பழங்கால குறிப்புகளும் பல்வேறு குறிப்பேடுகளும் இருக்குது. திருமண தடைகள் நீங்கினதால் இந்த கோயிலில் நிறைய பேர் வந்து திருமணங்கள் செஞ்சுட்டு போகிறாங்க. நம்ம போகிறப்பயே ஒரு 2-3 திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தது. கோயிலோட உட்புறத்தில் நுழைஞ்சோனுமே முன்புறம் கோயில் நந்தீஸ்வரரும் பலிபீடமும் வணங்கிட்டு நம்ம ஆதிநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஒரு சிறிய லிங்க வடிவமாக இங்கே ஆதிநாதர் காட்சி தர்றாரு. இவரை வணங்கிட்டு ஆதிநாதர் சன்னதிக்கு வலதுபுறத்திலேயே அம்மன் காட்சி தராங்க. இவங்க ஆதிநாயகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஆதிநாத சன்னதிக்கு பின்புறத்தில் முருகப்பெருமானோட சன்னதி இருக்குது. வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் காட்சி தராரு. இப்போ அர்ச்சனை நேரங்கிறதுனால பக்தர்கள் எல்லாருமே காத்திருக்காங்க. நம்ம மற்ற சன்னதிகளை பார்த்துட்டு வந்துட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம். இந்த முத்துக்குமார சுவாமிகள் சன்னதிக்கு ஏத்தாப்பிலேயே அருணகிரிநாதருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே பொய்யா கணபதியோட சன்னதியும் இருக்குது. பொய்யா கணபதியை வணங்குறவங்க அவங்க வேண்டிக்கிற எதுவுமே பொய்யா போகாதனால இவருக்கு பொய்யா கணபதி அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த கோயில் 1200 ஆண்டு பழமையான கற்கோயில் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக கோயிலை சுற்றி முழுவதும் கற்களாலே கட்டப்பட்டிருக்கு.
மற்ற மண்டபங்கள் எல்லாமே அருள் தந்தை கிருபானந்த வாரியால் தான் கட்டப்பட்டது. மேற்புற சுவர்களில் 6 படை வீடுகளை குறிக்கும் ஓவியங்கள் அற்புதமாக வரையப்பட்டிருக்கு. மேலும் முருகப்பெருமானோட மந்திரங்கள் அனைத்தும் அனைத்து பகுதிகளிலுமே இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு புறத்தில் நவகிரக சன்னதியும் கால பைரவரோட தனித்தனி சன்னதியும் இருக்குது. இவர்களையும் வணங்கிட்டு நம்ம முருகப்பெருமானை போய் வணங்கலாம். முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் வழியில் மண்டபத்தின் கூரையில் இந்த கோயிலை உருவாக்கிய கிருபானந்த வாரியாரோட ஓவியமும் தீட்டப்பட்டிருக்கு. அதற்கு பின்னால் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் முருகப்பெருமானோட ஓவியங்களும் இங்கு வரையப்பட்டிருக்கு. இவையெல்லாம் பார்த்த வண்ணமே நம்ம முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கோயிலில் ஆதிநாதருக்கு பின்னால் இருந்து முருகப்பெருமான் தந்தை தாயை வணங்கும் வண்ணமே இந்த கோயிலானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு முருகஸ்தலங்களில் வேண்டுதல்களும் இந்த கோயிலில் நிறைவேற்றிக்கலாம். ஆனால் இந்த கோயிலில் வேண்டக்கூடிய வேண்டுதல் இங்கே மட்டும்தான் நிறைவேற்ற முடியுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம். நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டோம். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரையும் அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம பற்ற சில கல்வெட்டுகளையும் 63 நாயன்மார்களோட ஓவியங்களையும் பார்க்கலாம். இந்த கோயிலில் 20க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் ஆதிநாதர் சன்னதியை சுற்றி இருக்குது. இவை எல்லாமே இந்த கோயிலுக்கு கொடை அளித்தவர்களோட வரலாறுகளையும் நிபந்தங்களையும் சொல்லும்படியான கல்வெட்டுக்களாகவே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான சிவன் மற்றும் முருகப்பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை நேரம் கிடைச்சா கண்டிப்பாக போய் ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். தந்தைக்கு முந்தி நிற்கும் முருகப்பெருமானோட கோயிலை கண்டிப்பாக போய் பாருங்கள். மேலும் இது போன்றதொரு நல்ல வீடியோக்கள் வருவதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கு எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RR.